விடாமுயற்சி மூவியில் வந்து ஒரு மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணி மொத்தம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகாமல் அந்த கலெக்ஷனை விட அதிகமாக ஆக போகுதுன்றதுக்கு ஆணித்தனமாக ஒரே ஒரு மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணியிருக்கேன். அது என்ன மார்க்கெட்டிங்னு பார்த்தாப்புல கொரில்லா மார்க்கெட்டிங். ஸோ கொரில்லா மார்க்கெட்டிங் என்னடா அது அப்படின்னு பார்த்தாப்புல, அதாவது ₹1 கூட செலவு பண்ணாமல் தன்னோட ப்ராடக்டை வந்து, அதாவது தன்னோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி செலவே பண்ணாமல் அதை வந்து பூஸ்டப் பண்ணி விடுறதா. ஸோ ஏன்னா இப்போ விடாமுயற்சி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். பட் அப்படி இருக்கிறப்ப அஜித் சார் வந்து ரேசிங் போய்கிட்டு இருக்கிறதுனால அந்த சைடு வந்து கொலாய்ட் ஆகுன்றதுனாலையும், ஸோ மூவியை விட கொஞ்சம் லைட் அங்கே ஃபோக்கஸ் மிஸ் ஆகக்கூடாதுன்றதுனாலையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா மூவி வந்து போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஸோ அது என்ன ரீசன் பார்த்தாப்புல, ஸோ சார் வந்து போய் ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, பட் வந்து அது வந்து வேர்ல்டு ஃபுல்லாக எல்லாத்துக்குமே தெரியக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்படி இருக்கல அது 3rd பிளேஸ் அடிச்சிருக்காரு. அது வந்து இன்னும் கொஞ்சம் அந்த விடாமுயற்சி மூவியை வந்து இன்னும் கொஞ்சம் அப்கிரேடாக ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ இது அவர் அதுவும் 3rd பிளேஸ் ஜெயிச்சதுனால வேர்ல்டு ஃபுல்லாக செம ரீச். அதாவது அஜித் சார் 3rd பிளேஸ்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவரோட மூவி வந்துச்சுன்னா நார்மலாக பொங்கலுக்கு கலெக்ட் ஆகிறத விட இந்த வட்டம் பயங்கர கூடவே ஆகும்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு பெரிய பிளானே வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து கொரில்லா